மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்பியல் இருக்கக்கூடிய கணக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பாடம் எண் 6. ஓகேங்களா? எஸ்எஸ்எல்சி இயற்பியல் சம் வந்து 16ஆவது சம் பார்த்துட்ருக்கேங்க. பாடம் வந்து 6வது பாடம், லெசன் 6. ஸோ கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணிடலாம். 2 கிலோகிராம் நிறையுடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு இணைவின் போது வெளியாகும் மொத்த ஆற்றலை கணக்கிடுக. இது கொஸ்டின். ஸோ நமக்கான கிவன் டேட்டா 2 கிலோகிராம் நிறையுடைய அப்படின்னா மாஸ் எம் நிறை ஈக்குவல் டு 2 கிலோகிராம். சரிங்களா? ரெண்டாவது என்ன கேட்குறாங்க? மொத்த ஆற்றலை கணக்கிடுக. எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? மொத்த ஆற்றலை கணக்கிடுங்க. வேறு எந்த ஃபார்முலாவும் நமக்கு இல்லை. ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறை ஆற்றல் சமன்பாடு அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். எனர்ஜி மாஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது நம்ம நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளில் கடைசி பாயிண்ட்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு அணுவின் நிறையிலிருந்து மாஸ் நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிடலாம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ நிறைக்கும் ஆற்றலுக்கும் இது தொடர்பு படுத்துறதுங்காட்டி இந்த சமன்பாடோட பேர் நிறை ஆற்றல் சமன்பாடு, எனர்ஜி மாஸ் ஈக்குவேஷன் அல்லது மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ இதை சொன்னார் வந்து ஐன்ஸ்டீன். ஓகேங்களா? ஐன்ஸ்டீனுடைய மிகவும் பிரபலமான ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ நமக்கு வந்து சி அப்படிங்கிறது லைட்டுடைய வெலாசிட்டி தான். ஸோ வெலாசிட்டினா வி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் லைட்டுடைய வெலாசிட்டிக்கு மட்டும் நம்ம சி யூஸ் பண்ணுவோம். 2வது பாடத்தில் ஒளியின் பண்புகள் ஒரு கேள்வி இருக்குது, 4 மார்க் கேள்வியில். ஸோ அதில் ஒரு 4வது பாயிண்ட் படிப்பீங்க. ஒளியானது காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் சி சமம் 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1 படிப்பீங்க. ஸோ அதை அப்படியே எழுதிடுறேன். வெலாசிட்டி ஆஃப் லைட் சி ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1. ஸோ நமக்கு மாஸ் இருக்குது, வெலாசிட்டி ஆஃப் லைட் இருக்குது, அண்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 இருக்கிற மாதிரியான சமன்பாடு தான் ஐன்ஸ்டீனுடைய நிறை ஆற்றல் சமன்பாடு ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ டைரக்ட் கொஸ்டின் எனர்ஜி தான் கண்டுபிடிக்கணும். மாஸ் நம்மகிட்ட இருக்குது, வெலாசிட்டி நம்மகிட்ட இருக்குது. அப்படியே போட்டுடலாம் பாருங்கள். ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக என்ன போடுங்க? 2 இன்ட்டு சிக்கு பதிலாக என்ன போடுங்க? 3 × 10⁸ 3 × 10⁸. இந்த ஸ்கொயர் இருக்குது, சி ஸ்கொயர்டுனால இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 × 10⁸ மொத்தமாக தான் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 3க்கு ஒரு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர்டு எவ்வளோன்னா 9 இன்ட்டு 10⁸. இதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 10 அப்படியே இருக்கும். 8 2 16. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 9 18 பெருக்கல் 10⁻16 ஜூல். எனர்ஜிக்கான அலகு ஜூல். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஆனால் பொதுவாக நாம் எஸ்ஐ யூனிட்டில் எழுதுகிறப்ப ஒரு நம்பர் புள்ளி வச்சு அந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ அப்படி மாற்றி எழுதணுன்னா நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1.8 × 10⁻17 ஜூலுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேலே இருக்கிற மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம், அல்லது இந்த மாதிரியும் போடலாம். இவ்வளோ தான் ஆன்சர். பட் இந்த 18 × 10⁻16 அடுத்த ஸ்டெப் 1.8 பெருக்கல் 10⁻17 எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா உங்கள் புரிதலுக்காக நான் போடுறேன். இப்போது 18 பெருக்கல் 10⁻16 இருக்குது. ஓகேங்களா? இதை நான் புள்ளி வச்சு எழுதணும்னு ஆசைப்பட்டுட்டேன். 1.8க்கு அப்புறம் இங்கே ஒரு புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா கீழே ஒரு 10ஆல் டிவைட் பண்ணுறேன், மேலே ஒரு 10ஆல் பெருக்கிறேன். ஸோ நம்பரை கீழையும் மேலேயும் ஒரே நம்பரால் பெருக்கிறங்காட்டி எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த 18 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒரு நம்பரில் புள்ளி வைப்பாங்களா? 1.89. ஸோ இங்கே இந்த 2 நம்பர் இருக்குது. 10⁻16 10⁻1. அப்போ என்ன ஆகும்? 10⁻17 ஜூல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதோட நிறுத்திக்கலாம். அல்லது ஒரு ஸ்டெப்பு புள்ளி வச்சிங்கன்னா பவர் ஒன்றை சேர்த்து எழுதணும். இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.